ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ, வெல்கம் டு சாவித்ரி வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான சட்னி ரெசிபி செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பேர் நாங்கள் தெலுங்குல குடுகாரன்னு சொல்லுவோங்க. தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. பேர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம் வாங்க. பூண்டு கொஞ்சம், சீரகம், அப்புறம் கொஞ்சம் மிளகு, அப்புறம் கறிவேப்பிலை கொஞ்சம், அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் காஞ்ச மிளகாய், அப்புறம் ஒரு 2 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம். ஒன்று உரிச்சிட்டு இந்த மாதிரி ஸ்டவ் பற்ற வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எப்படி ஹீட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ட்டு. பற்ற வச்சு ஒரு இதை எடுத்து அதை குத்திட்டு அதை இது பண்ணிக்கலாம், சுட்டு எடுத்துக்கலாம். ஒரு வெங்காயத்தை எடுத்துக்குவோம். அப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து இன்னொரு வெங்காயம் இருக்குது இல்லைங்களா, அந்த வெங்காயம் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகாவும் லைட்டாக சுட்டு எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு பூண்டு போட்டுக்கலாம், சீரகம், மிளகு, அப்புறம் எடுத்துருக்க கறிவேப்பிலை, அப்புறம் கொஞ்சம் புளி காட்ட மறந்துட்டேன், அது பார்த்துக்கோங்க. அந்தளவுக்கு புளி, அதே மாதிரி கொஞ்சம் கொத்தமல்லி, இதெல்லாம் சேர்த்துட்டு ஆல்ரெடி நம்ம சுட்டு வச்ச இதை ஃபஸ்ட்டு இது பேனில் போட்டு வறுத்துக்கலாம். அப்புறம் நம்ம சுட்டு வச்ச வெங்காயம் 2ஆக வெட்டி அதை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே காஞ்ச மிளகாய் லைட்டாக இந்த அளவுக்கு ஒரு சும்மா அப்படி ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் உப்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது ரைஸு சுட சுட ரைஸுக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது சட்னி அப்படின்ட்டு. அதே மாதிரி ரொட்டீஸ்க்கெல்லாம் சூப்பர் பர்ஃபெக்டாக இருக்கும். நாங்கள் ஆல்ரெடி ராகி ரொட்டி செய்ய பார்த்துருக்கோம். அந்த வ்ளாகை பார்த்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.